பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்க பறக்காது, கட்சி கொடி கலர் கலரா அங்க பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது, கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது. பரலோகம் அம்மா பரலோகம் அக்கா. திரித்துவ கடவுளை நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த சந்தோஷமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளானது உங்களுக்கு சந்தோஷமான நாளாக அமையும். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அடைவதற்கு முன்பாக நாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டும் சொல்லி நம்ம யோசிப்போம். போவதற்கு நமக்கு வழி தெரியாது, எந்த பக்கம் போகணும், எவ்வளவு தூரம் இருக்குது, எங்க தாண்டி போகணும்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்ப அந்த நேரத்துல அப்ப என்ன செய்வாங்கன்னாக்கா, நம்ம போற வழியில வழி போக்குறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம கேட்டு கேட்டு போகுவோம். போற வழியில யாரை தென்படுறாங்களோ, வழியில யாராவது பாக்குறோமோ, இந்த இடத்துக்கு எப்படி போகணும், எந்த திசையில போகணும், எந்த பக்கம் போகணும், எவ்வளவு தூரம் போகணும் என்று சொல்லி கேட்டு கேட்டு போகுவாங்க. இப்போ இந்த ஆன்லைன்ல அந்த வழிகாட்டுதலுக்கான செயலிகள் அதிகமாக வந்து விட்டது. ஆனா என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்தாலும் கூட அந்த ஆன்லைன் செயலிகளை நம்ம பயன்படுத்தும் போது சில வேலையில தவறான இடத்துல நம்ம கொண்டு போய் விடுகிறது. போகும்போதே யாரிடமான வழியை கேட்கும் போது சிலர் தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள், தெரியாதவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு போயிடுவார்கள். அப்ப தெரிந்தவர்கள் சொல்லும் போது நம்ம பார்த்து கொஞ்சம் எளிமையா இருக்கும். அப்ப நம்ம வழி சொல்லல, வழி தெரியலனாக்கா நம்ம தடுமாறுவோம். அப்ப இது மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு இயல்பு. அப்போ இன்றைக்கு நாமும் கூட பரலோகத்துக்கு போக வேண்டும், நாமும் பரலோக வாழ்வை கண்டடைய வேண்டும். ஆனா அதுக்கு போவதற்கான வழி இன்றைக்கு நமக்கு தெரியல. எனவேதான் நாம் என்ன செய்யறோம், உலக பிரகாரமான சடங்காச்சாரங்களை, உலக பிரகாரமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்வதனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைப்பதில்லை. அநேகர் வெவ்வேறு விதமான வழிகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நீ அங்க போனா போலாம், நீ இங்க போனா கண்டடையலாம், நீ இதை செஞ்சா அதை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி என்ன பண்றாங்க, பல விதமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்முடைய மிகப்பெரிய வாஞ்சையாகிய அந்த பரலோகத்திற்கான வழியை ஒருவராலும் சரியாக சொல்ல முடியல. ஒரு மனுஷனால வழி காட்ட முடியல, ஒரு மனுஷனால திசை காட்ட முடியல, ஒரு மனுஷனால எவ்வளவு தூரம் சொல்லி சொல்ல முடியல. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் என்பது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. அது மனித கண்களாக மனுஷ பிரகாரமாக நம்ம பார்த்தால் தேடினால் எதையும் கண்டடைய முடியாது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசு ஆண்டவரிடத்துல நாம கேட்க வேண்டும், இயேசு ஆண்டவரிடத்துல நாம் உதவி கேட்க வேண்டும். அந்த இயேசு ஆண்டவர் மட்டும்தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். அந்த இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் பரலோகத்திற்கு நமக்கு வழியை காண்பிக்கின்றவராக இருக்கிறார். மற்றவர்கள் அதை செய் இதை செய் அங்க போய் சொல்லி சொல்றாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதை தான் நாம் பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இயேசு அவனிடம், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, என்னாலே என்று ஒருவனும் பிதாவினிடம் வரான். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னால என்று ஒருவனும் பிதானிடம் வர முடியாது. அப்போ நாம் எதிர்பார்க்கிற, வாஞ்சிக்கிற, ஆசைப்படுகிற அந்த பரலோக வாழ்வை, மேலோக வாழ்வை நமக்கு கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளாக, அவர் மூலமாக, அவர் வழியாக மட்டும்தான் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் உடையவர்களாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருக்கும் பிதா இருக்கிற இடத்துல இடம் உண்டு. ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட எல்லாருக்கும் பரலோக வாழ்வு உண்டு. ஞானஸ்நான பிள்ளையாக நாம அவருடைய பிள்ளையாக நாம என்ன பண்றோம், முத்தரிக்கப்படுகிறோம். இயேசு ஆண்டவருக்குள்ளாக நாம இணைக்கப்படுகிறோம். இயேசு ஆண்டவரோடு நம்ம சேர்க்கப்படுகிறோம். அந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மை பரலோக வாழ்வுக்குள்ளாக அழைத்து செல்கிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, வழியும் சத்தியமும் ஜீவனமாகிய இயேசு ஆண்டவரில் விசுவாசம் வைப்போம்.
அவருடைய நம்பிக்கை வைப்போம், அவரை நம்முடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோம், அவருடைய நாமத்தினால நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுவோம். அந்த ஞானஸ்தானத்தினாக பரலோக வாழ்வு உண்டு என்ற அந்த நிச்சயத்தோடு நம்ம சாட்சியில வாழ்வை நம்ம வாழுவோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பார், நம்முடைய வேலைகளை ஆஸ்வதிப்பார், நம்முடைய படிப்புகளை ஆஸ்வதிப்பார். கடவுள் நம்மை நித்தமும் ஆஸ்வதிப்பார். இந்த வார்த்தை பிரகாரமாக இயேசு ஆண்டவருக்குள்ளாக நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து காப்பாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபடியும் வைத்து ஆளுகை செய்கிற பரலோக பிதாவே, இந்த சந்தோஷமான ஜெப தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். உங்களுடைய கிருபையினால நாங்கள் இந்த நாளை கண்டு இந்த வேலையில கூட இந்த காணொலி வழியாக உங்களுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தை பிரகாரமாக வள்ளியும் சத்தியமும் ஜீவனமாகிய இயேசு ஆண்டவருடைய விசுவாசம் வைத்து அவருடைய திருநாமத்தினால் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் தாமே உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய மேலான வாஞ்சையாகி அந்த பரலோக வாழ்வை பெற்றுள்ளத்தக்கதான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு அருள்பாவிப்பீராக. இந்த நாளே இந்த நேரத்தை நம்ம முற்று முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீதாமே நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலைகள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்டிப்பட நன்மைகளை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் நிறைவான முழுமையான ஆசீர்வாதமான சந்தோஷமான ஒரு வாழ்வை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், நினைவுகள் அதிகமாக இருக்கிறது. நீர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டுமா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மன பாரங்கள், மன சோர்வுகள், மன கலக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு சமாதானமான ஒரு வாழ்வை தருவீராக. வியாதிகள், சுகவீனங்கள், நோவு நொடிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எல்லாருக்கும் சம்பூர்ணமான சுகமான ஆரோக்கியமான ஒரு வாழ்வை கிருபையாக கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆசிரியர் இறைவன் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.